வணக்கம். இன்று இலக்கண பகுதியில் சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க சுட்டு எழுத்து என்று சொன்னால், எதுவும் எண்ணெய் சட்டியில் வச்சு சுடுவாங்களா அப்படின்னா இல்லை. சுட்டு எழுத்துக்கள், சுட்டி பொருள் கொள்வதை சுட்டி எழுத்துக்கள், ஒருவரை சுட்டி காட்டுகிறோம்ல, அதுதான் சுட்டெழுத்து. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவன், இவன், அவன், இவள், அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இப்படிலாம் இருக்குது. இப்படி ஆ, இ, அவன், இவன், இவள், உவன். இந்த உவன்கிறதெல்லாம் இப்போ வழக்கத்தில் இல்லை. இந்த ஆ, இ, ஊ இருக்குல்ல, ஒருவரை சுட்டி காட்டக்கூடியதனால் அது சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் பெறுகிறது. இந்த ஆ, இ, ஊ தான் சுட்டெழுத்து. ஆ, இ, ஊ என்பதுதான் சுட்டெழுத்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் இந்த ஊங்கிறது தற்பொழுது வழக்கத்தில் இல்லை. ஆ, இ மட்டுமே தற்பொழுது வழக்கத்தில் இருக்கின்றது. அதாவது இந்த 3 எழுத்துக்களும் நம்ம கூறுகின்றோம் சுற்றெழுத்துக்கள்னு. அதில் இது வழக்கத்தில் இல்லை, மீதி 2 எழுத்துக்களும் தற்பொழுது வழக்கத்தில் இருக்கின்றது. இதை தான் சுட்டாக பயன்படுத்துகிறோம் இலக்கணத்தில் அப்படிங்கிறதுல. இதில் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு 2 வேறுபாடு. இந்த சுட்டுல சுட்டு எழுத்துக்களில் அகச்சுட்டு புறச்சுட்டு. அதாவது அகம்னா அகச்சுட்டு, சன்னகத்தே அகச்சுட்டு, புறச்சுட்டு, புறச்சுட்டு. புறச்சுட்டுனா புறச்சுட்டெழுத்து, அகனா அக. அது என்னங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அகச்சுட்டுல இவன், அவன், இது, அது. இவன், இவன், அவன், அவன், அது, இது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அகச்சுட்டுகள்ல இந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆ, இ என்ற எழுத்து இருக்கிறது, ஈ இருக்கிறது, ஆ இருக்கிறது. இதுல இந்த வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் வராது. ஆ, இ என்ற எழுத்தை வன், வன், து, து, பொருள் இல்லை. இதை அகச்சுட்டு என்று சொல்லுகிறோம். அதாவது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்களில் பொருள் தருவதில்லை. இதை நீக்கிட்டோம்னா பிற எழுத்து பொருள் தராமல் போயிடுது. அப்படி பொருள் தராமல் போகின்ற நிலையை இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து, அகத்தே இருந்து, சொல்லின் உள்ளேயே இருந்து, இதுக்குள்ளேயே இருந்து, அகத்தே இருந்து சுட்டு இருப்பதால் சுட்டுப்பொருளை தருவதால் இது அகச்சுட்டு என்று சொல்கிறோம். சுட்டுப்பொருளை அகத்தே இருந்து தருவதால் இதை சுட்டு எழுத்து, அதாவது சுட்டு பொருளாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அண்மை சுட்டு அப்படின்னு பேர். அண்மை, அதாவது அகச்சுட்டு, அகச்சுட்டு, அண்மை சுட்டு அடுத்து பார்க்க போறோம். இது அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா இதுல அவ்வானம், இம்மலை, இந்நூல், அவ்வானம், இம்மலை, இந்நூல், நூல்னா புத்தகம். இதுல அந்த ஆ, இ என்ற அந்த சுட்டெழுத்து இருக்குல்ல, இதுல அந்த முதல் இதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பொருள் தரும். இதைதான் புறச்சுட்டு, புறம், அதாவது புறச்சுட்டு என்று சொல்கிறார். புறச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இதுல எப்படி பாருங்க, வானம், மலை, நூல் அப்படின்னு பொருள் தருதா. இது போல இச்சொற்கள் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருகின்றன. அதாவது பிற எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாம் பொருளை தருகின்றதாக அமைகிறது. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளிப்படையாக, வெளிப்படைனா புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவதால் இதை புறச்சுட்டு என்று சொல்கிறார்கள். இவற்றை புறச்சுட்டு என்று சொல்கிறார்கள். இப்ப அகச்சுட்டு, புறச்சுட்டு என்று பார்க்கிறோம். இதைய அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னாக்க,
அண்மை சுட்டு செய்மை சுட்டு. இப்போ இந்த சுட்டு எழுத்துல அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்ன சார் அண்மை சுட்டு செய்மை சுட்டு? அண்மைனா பக்கத்தில் உள்ளவை, அருகாமையில் அர்த்தம். அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அண்மை சுட்டுல பக்கத்துல இருக்கிறது இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இச்சொற்களை. இவன், இம்மரம், இவ்வீடு, இவ்வீடு, வீடு, இதெல்லாம் அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடியத நம்ம கூறக்கூடியதான இதை அண்மை சுட்டு. ஏன்னா இந்த சுட்டு எழுத்துக்கள் முன்னாடி இருக்கிறது இ, ஆ, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அருகாமையில் இதுக்கு இந்த இவையெல்லாம் ஈ, இதுக்கு அண்மை சுட்டுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய என்ன அப்படின்னாக்க அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ என்று சொல்கிறார்கள். அண்மை சுட்டுக்கு அண்மை சுட்டு என்றால் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படுகிறது. அண்மைனா அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடியதை சுட்டுவதனால் இதை அண்மை சுட்டு என்று சொல்கிறோம். அடுத்து செய்மை சுட்டு. செய்மைனா தூரத்தில். செய்மை சுட்டு. செய்மை சுட்டு. செய்மை சுட்டுனா அவள், அவர், அது, அவள், அவர், அது, இதெல்லாம் செய்மை சுட்டு. செய்மை சுட்டு. இந்த செய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன என்று சொல்றாங்க? ஆ என்று சொல்லுகிறார்கள். செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ. இது வந்து இச்சொற்கள் தொலைவில் செய்மையில் உள்ளதை சுட்டுகின்றன. இவ்வாறு செய்மையில் உள்ளதை சுட்டுவதனால் செய்மை சுட்டு என்று பெயர் இதுக்கு. இதற்கான எழுத்து ஆ என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல ஊ என்பது வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஊ என்ற எழுத்து வழக்கத்தில் இல்லை. ஆனால் முன்னொரு காலத்துல எப்படின்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்குமாங்கல்ல, ரொம்ப தொலைவில் இல்லாம அருகாமையும் இல்லாமல் இடையில் இருக்கக்கூடியவர்களை இருப்பவர்களை சுட்டி காட்ட இந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எப்படின்னா உது, உது இது அந்த காலத்துல பயன்பட்டிருக்கிறது. உது, உவன், உங்கு. உது, உவன், உங்கு, உவல், இதெல்லாம் இடைச்சுட்டு என்று சொல்கிறார். இந்த ஊவை வந்து டிஎன்பிசியில் கேட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஊ என்பது எவ்வகை சுட்டு அப்படின்னா இடைச்சுட்டு. ஈங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் உள்ளது, அதாவது அண்மை சுட்டு. இது தூரத்தில் இருக்கக்கூடியதுக்கான எழுத்து ஆ. இது வந்து செய்மை சுட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு ஈ. இது வந்து அண்மை சுட்டு. அப்ப சுட்டு எழுத்துக்கள்ல எத்தனை நிலை இருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாம சுட்டு திரிபு என்று இருக்கிறது. சுட்டு திரிபு, சுட்டு திரிபு, திரிபு. இப்ப சுட்டு திரிபுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அம்மரம், அவ்வீடு ஆகிய புறச்சுட்டு என்பதை அறிகிறோம். இச்சொற்களில் அந்த மரம், இந்த வீடு, அந்த மரம், இந்த வீடு, அந்த மரம், இந்த வீடு, இந்த வீடு இப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. இது போல இருக்கக்கூடியதை ஆ, ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிபு அந்த, இந்த என்று வருகிறது. முன்னாடி அந்த, இந்த என்று இதெல்லாம் வந்து திரிபு என்று சொல்கிறார்கள். இதுதான் சுட்டு திரிபு என்று சொல்கிறார்கள். அந்த, இந்த என்றது சேர்த்து வர்றதுனால அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வாறு ஆ, ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவதால் இதை சுட்டு திரிபு என்று சொல்லுகிறோம். சுட்டு திரிபு என்று சொல்லுகிறேன். அன்பர்களே, இந்த வகுப்புல நம்ம மிக முக்கியமாக சுட்டு எழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த சுட்டு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பல்வேறு வகையில வருகிறது. அது எப்படி பல்வேறு வகையில வந்து சுட்டெழுத்து பொருளை தருகிறது என்று சொன்னால் அகச்சுட்டு, புறச்சுட்டு.
அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டு புறச்சுட்டு. அடுத்த ஒரு இது அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அண்மை சுட்டு செய்மை. அண்மையில சுட்டி காட்டுறது, செய்மைனா தூரத்துல சுட்டி காமிக்கிறது. செய்மை சுட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவது. அடுத்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபு என்ற இவை எல்லாமே சுட்டு எழுத்துக்களுடைய வகைகளாக இருக்கின்றது. அகச்சுட்டு என்கின்றவற்றிலே அவன், இவன், அது, இது. இதுல அவன், இவன், அது, இது என்கின்ற நிலையில இவையெல்லாம் அந்த முதல் எழுத்தை எடுத்துவிட்டால் பொருள் தருவதா இல்லாமல் போய்விடுது. ஏன்னா தனக்குள்ளேயே அகம்னா தன உள்ளே என்று பொருள். உள்ளாரையே நாங்க அகம் புறம் என்று பிரித்து நம்ம சங்க இலக்கியத்தில் அகம்னா உள்ள இருக்கக்கூடிய அகத்தை, புறம்னா வெளி. அது மாதிரி இது உள்ள அகம்னா உள்ளே தனக்குள்ளேயே அவன், இவன், அது, இது இந்த எழுத்துக்களை எடுத்துவிட்டால் பொருள் இல்லாமல் போகிறது. ஆனால் புறச்சுட்டு இது என்னன்னா வெளிப்புறத்து. புறம்னா புறநானூலாம் பார்த்து வெளிப்படையா வருதுல்ல, அது மாதிரி இது வெளிப்படையா. புறம்னா வெளி என்று பொருள். புறச்சுட்டுகள்ல அவ்வானம், அவ்வானம், இம்மலை, அவ்வானம், இம்மலை, இம்மலை இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் இதை நீக்கி விட்டோம்னா கூட அடுத்த நிலை சொல் பொருளை தருகிறது. சுட்டெழுத்தை நீக்கினால் கூட பொருள் தருகின்றதாக இந்த புறச்சுட்டு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அகச்சுட்டு புறச்சுட்டு வேறுபாடு தெரியுதுங்களா? அதே போல அண்மை செய்மை. அண்மை என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடியது. அண்மை என்றால் பக்கத்தில், அண்மையில், அருகில், அருகில், அருகில் என்று பொருள். அண்மை என்றால் இந்த அருகில் உள்ளதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பக்கத்தில் இருக்குது இந்த இவர், இவர், இது, இவை, இவர், இது, இது மாதிரி சொல்லுவோம். இவர், இது, இவை என்று ஈ இதற்கான எழுத்து ஈ என்று கருதப்படுகிறது. அண்மை, அருகில் உள்ளதை. அதே போல செய்மை சுட்டு என்று சொன்னால் செய்மைனா தொலைவு என்று பொருள். தொலைவு, தொலைவில் உள்ளவற்றை எப்படி நான் சொல்லுவோம்? அவள், அவர், அது, அவள், அவர், அது என்று சொல்லுவோம். இதுக்கான எழுத்து என்ன தெரியுங்களா? ஆ என்ற எழுத்து. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல சுட்டு திரிபு எப்படின்னா இந்த அம்மரம், இம்மரம். அதே போல அந்த, இந்த என்பது சுட்டு திரிபு. அந்த மரம், அந்த மரம், அந்த மரம். அதே போல இந்த மரம். இவையெல்லாம் சுட்டு திரிபாக இருக்கிறது. இந்த வீடு, இந்த வீடு. இவையெல்லாம் சுட்டு திரிபாக. அந்த, இந்த என்ற சொல் தான் சுட்டு திரிபு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அதே போல உகரம். இந்த சுட்டெழுத்துக்கள்ல ஊ இடையில் வரக்கூடியதாக இடை, அந்த இடைமை சுட்டு என்று சொல்கிறார்கள். இடைமை சுட்டு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுட்டெழுத்த ஊவ இடைமை சுட்டு. இதை அந்த காலத்துல உங்கு, உங்கு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. உவல், உவல், உவன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது போல எடுத்துக்காட்டெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. தற்பொழுது இது வழக்கத்தில் இல்லை, வழக்கத்தில் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் சுட்டு எழுத்துக்களுடைய வகைகளும் அந்த வகைகளுக்குள்ள வேறுபாடுகளை பற்றி இந்த பதிவிலே நாம் கண்டிருக்கிறோம். சுட்டெழுத்துக்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு என்று 2 வெறும் பிரிவுகளாக இருக்கிறது. அதில் சுட்டு திரிபையும் பற்றி பார்த்தோம். அதில் ஊ என்று இருக்கக்கூடிய சுட்டு எழுத்து தற்பொழுது வழக்கத்தில் இல்லை என்பதை பற்றி தெளிவாக பார்த்துருக்கிறோம். அடுத்த பதிவிலே வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.